ஹாய் எவ்ரி ஒன், வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீட் யூஜி 2025ஓட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயுமே ஆல் இண்டியா கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றதையும், ஒவ்வொரு ரவுண்டோட கவுன்சிலிங்கும் எப்படி நடக்குது, ஒவ்வொரு ரவுண்டுக்குமான ரூல்ஸ் என்ன அப்படின்ற பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட மட்டும் இல்லை, ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும், ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட என்ன எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும், செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீஸ் வந்து நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றதையும், அதில் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ பே பண்ணணும், கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபீஸ் வந்து எப்போ வந்து ஃபோர்ஃபீச்சர் ஆகும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த காலேஜிலலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு ஆல் இண்டியா கவுன்சிலிங் பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீட் யூஜி கவுன்சிலிங்கை ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங், இன்னொன்று வந்து ஸ்டேட் கவுன்சிலிங். இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறோம். இன்னொரு கவுன்சிலிங் ஸ்டேட் கவுன்சிலிங். இது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஸ்டேட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ்க்காக வேண்டி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்காக வேண்டி கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கவுன்சிலிங்கை அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற கவுன்சிலிங் பாடி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஸ்டேட் கவுன்சிலிங் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, தமிழ்நாடோட ஸ்டேட் கவுன்சிலிங்கு. புதுச்சேரி ஸ்டேட்டில் கவுன்சிலிங் வந்து சென்டாக் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவுன்சிலிங். இந்த ஸ்டேட் கவுன்சிலிங் பற்றின ஒரு செப்பரேட் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங் எப்படி நடக்குது, நீட் யூஜியோட ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க எம்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிசி இது வந்து ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் மோடு தான். இந்த கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் நடக்குது. எந்த வெப்சைட்லனா www.mcc.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், ஆல்ரெடி நம்ம வந்து நீட் எக்ஸாமுக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தோமோ அதே சேம் மொபைல் நம்பரையும் அதே சேம் இமெயில் ஐடியும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். NTF நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட போர்ட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டாவை இந்த கவுன்சிலிங்க்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வேண்டி தான் அதே சேம் மொபைல் நம்பரையும் சேம் இமெயில் ஐடியுமே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்ஸ்க்கு நம்ம வந்து கீப் டச் இன் வெப்சைட்ஸு, அந்த வெப்சைட்ஸை நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்டே இருக்கணும். இல்லைனா நம்மளோட வாஸ் அண்ட் வியூஸ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டைரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ண மாட்டாங்க, அந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றதையும், ரெகுலர் அப்டேட் இன் வெப்சைட்ஸில் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ் வந்து நமக்கு நாங்களுமே உங்களுக்கு அதுக்கான அப்டேட்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் எந்தெந்த காலேஜஸ்க்கெலாம் ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா நம்ம அட்மிஷன் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 15% சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இருக்குது. அந்த 15% சீட்ஸ்க்கான நம்ம அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா மட்டும்தான் நம்மளால் அட்மிஷன் ஆக முடியும். ஸோ இந்த சீட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த கவுன்சிலிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்க 100% ஆஃப் சீட்ஸுக்குமே வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியம் தான் நம்மளால் அட்மிஷன் ஆக முடியும். அது தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, புதுச்சேரியில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, ஆந்திராவில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா மட்டும்தான் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலையுமே நம்ம இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மோஸ்ட் ஃபேவராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுருக்கிறது எய்ம்ஸ் இன்ஸ்டியூஷன் தான், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். இந்த எய்ம்ஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா தான் நம்மளால் அட்மிஷன் ஆக முடியும். ஸ்டேட் கவுன்சிலிங் மூலிமா நம்மளால் அட்மிஷன் ஆக முடியாது. அதோட மட்டும் இல்லை, ஜிப்மர் இன்ஸ்டியூட்டு, இப்போ புதுச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் இன்ஸ்டியூட்டில் நம்ம அட்மிஷன் ஆகணும்னாலும், இல்லை காரைக்காலில் இருக்கிற ஜிப்மரில் நம்ம அட்மிஷன் ஆகணும் அப்படின்னாலும் ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா மட்டும்தான் நம்மளால் அட்மிஷன் ஆக முடியும். அதோட மட்டும் இல்லை, ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜில் AFMCலே நம்ம அட்மிஷன் ஆகணும் அப்படின்னாலும் இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா தான் நம்மளால் அட்மிஷன் ஆக முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற 15% ஆல் இண்டியா சீட்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ், ஜிப்மர், AFMC இதிலெல்லாம் நம்ம அட்மிஷன் ஆகணும்னா
ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா மட்டும்தான் நம்மளால் அட்மிஷன் ஆகணும். ஸோ இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நம்ம அட்மிஷன் ஆகிறதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபைடு நீட் யூஜி மார்க் இருந்தால் போதும். அதாவது குவாலிஃபையிங் மார்க் இருந்தாவே நம்ம இந்த கவுன்சிலிங்க்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீட் எக்ஸாம் இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்கேன் 2025ல். இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்க எக்ஸாமில் குவாலிஃபை மார்க்ஸுமே கம்மியாக தான் ஆகும். ஏன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கம்மியாகிறதுனால குவாலிஃபையிங் மார்க்ஸுமே கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த குவாலிஃபையிங் மார்க்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆல் இண்டியா கவுன்சிலிங்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இருக்கிற சீட்ஸுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு இருக்குது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 1000 ரூபீஸும், ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 500 ரூபீஸும் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது இது வந்து நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு 500 ரூபீஸ் ஃபார் அன்ரிசர்வ்டுக்கும், ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு 500 ரூபீஸும் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் இருக்குது. அது எவ்வளோ பே பண்ணணும்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 10,000 ரூபீஸும், ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 5,000 ரூபீஸும் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற 15% சீட்ஸுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இருக்கிற 100% சீட்ஸுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 10,000 ரூபீஸ் ஃபார் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு, ஓபிசி எஸ்டிக்கு 5,000 ரூபீஸும் நம்ம செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் டீம்டு யூனிவர்சிட்டிலையுமே நம்ம கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபீஸ் இருந்தது லாஸ்ட் இயர். இந்த இயருக்கான ஃபீஸ் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணும்போது அதுக்கான அப்டேட்ஸுமே நம்ம கொடுப்போம். இப்போ ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 2 lakh ரூபீஸ் இருந்தது. டோட்டலாக நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் ஆல் இண்டியா கோட்டா சீட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 2,05,000 ரூபீஸ் வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு ரெண்டுத்துக்குமே பே பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த ஃபீஸ் வந்து ஹையராக இருக்கும் அந்த ஃபீஸை வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஃபீஸை டீம்டு யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் தான் வந்து ஹையராக இருக்குது. ஸோ இந்த ஃபீஸை நம்ம பே பண்ணிட்டோம்னா நம்ம கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிக்குமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த கவுன்சிலிங் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி முடித்த பிறகு கவுன்சிலிங்கான ஷெட்யூல் ரிலீஸ் ஆகும். எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணணும், ரவுண்ட் 1க்கான கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நடக்கும், ரவுண்ட் 2 கவுன்சிலிங், ரவுண்ட் 3 கவுன்சிலிங், அதுக்கப்புறம் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் இருக்கும். அதுலேயுமே சீட்ஸ் இருந்ததுன்னா ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்டுன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ ரவுண்டு 1ஓட கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1ஓட கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட போர்ட்டலில் நம்ம போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபீஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னோம், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் செக்யூரிட்டி டெபாசிட்டையுமே நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். பே பண்ண பிறகு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கான டேட் இருக்கும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கான டேட்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சாய்ஸ் லாக் பண்ணணும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எந்த காலேஜில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமோ அந்த காலேஜை ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணணும். இந்த சாய்ஸ் அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸில் அடுத்த காலேஜும் அதுக்கு அடுத்த காலேஜ் நெக்ஸ்ட் நம்ம பண்ணணும். நம்மளோட சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு காலேஜ் அவங்க செக் பண்ணும்போது அதிலே வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னா அந்த காலேஜை நமக்கு அலாட் பண்ணிவிடுவாங்க. இல்லை ஃபஸ்ட்டு காலேஜ் ஆல்ரெடி இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு 5th காலேஜில் தான் நமக்கு இருக்குது அப்படின்னா 5th காலேஜை நமக்கு அலாட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் சாய்ஸ் ஆர்டர். இந்த சாய்ஸ் ஆர்டரை நம்ம கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அந்த சாய்ஸ் ஆர்டரை நம்ம செக் பண்ணலாம். அது சாய்ஸ் லாக்கிங்கான லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் அந்த சாய்ஸ் ஆர்டரை செக் பண்ணலாம். அதுக்கப்புறமும் நீங்கள் எடிட் பண்ணலாம் அந்த சாய்ஸ் ஆர்டரை. கீழே இருக்கிற காலேஜை வந்து நம்ம அப் பண்ணுறதும், அப்பில் இருக்க காலேஜை நம்ம டவுன் பண்ணுறதும், இந்த மாதிரி சாய்ஸஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் நடக்கும். அது ஆன்லைன்லேயே தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ண உடனே ரவுண்ட் 1க்கான ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் 1க்கான அலாட்மெண்ட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண உடனே நம்மளோட லாகினில் போய்ட்டு நம்மளோட அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய்ட்டு நமக்கு எந்த காலேஜில் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் ரிப்போர்ட் பண்ணி அந்த அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது எந்த டேட்டுக்குள்ளே அவங்க அட்மிஷன் ஆகணும்னு சொல்கிறாங்களோ அந்த டேட்டுக்குள்ளே நம்மளோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணிடணும். சப்போஸ் நமக்கு வந்து ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆகலை, சீட் நாட் அலாட்டட்னா நம்ம பார்ட்டிசிபேட்டட் இன் ரவுண்ட் 2 டைரக்ட்லி வித்தவுட் ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன். அதாவது ரவுண்ட் 1ல் நமக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா ரவுண்ட் 2ல் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரவுண்ட் 1ஓட கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணும்போதே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணிவிட்டோம். நமக்கு வந்து சீட் அலாட் ஆகலை. சப்போஸ் அலாட் ஆகி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து
நம்ம ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை. அலாட் ஆகலை அப்படின்னா நம்ம அடுத்த ரவுண்டோட சாய்ஸ் ஃபில் பண்ணி அடுத்த ரவுண்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் நாட் அலாட்டட் இன் ரவுண்ட் 1. யாருக்கெல்லாம் சீட் வந்து ரவுண்ட் 1ல அலாட் ஆகலையோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாருமே ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அப்கிரேட் ஃப்ரம் ரவுண்ட் 1 டு ரவுண்ட் 2. அதாவது ரவுண்ட் 1ல நமக்கு ஒரு சீட் வந்து அலாட் ஆகிடுச்சு, எனக்கு அதை விட வந்து பெஸ்ட் காலேஜ் இன்னும் டாப்பில் நிறைய காலேஜஸ் இருக்குது, ஸோ அதை விட எனக்கு பெஸ்ட் காலேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கில் அப்கிரேடட்காக வேண்டி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் யாரெல்லாம் பே பண்ணோம் அப்படின்னா, யாரெல்லாம் ரவுண்ட் 1ல நாட் ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லையோ அவங்க எல்லாருமே வந்து ரவுண்ட் 2க்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே அடுத்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இதுவுமே ரவுண்ட் 1ல நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண மாதிரியே தான். ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸ் ஆர்டரை நம்ம செக் பண்ணணும். ஸோ சாய்ஸ் ஆர்டரை நம்பர்ஸ் நம்ம வந்து எடிட் பண்ணலாம், எப்போ வேணால் நம்ம எடிட் பண்ணலாம், எத்தனை சாய்ஸஸ் வேணால் நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ் ஆர்டரை நீங்கள் லாக் பண்ணுங்கள். சாய்ஸ் லாக் பண்ணணும், எந்த டேட்டில் சாய்ஸ் லாக் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அது வரைக்குமே நீங்கள் உங்கள் சாய்ஸஸை வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். சாய்ஸ் லாக் பண்ணி முடித்த பிறகு ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் ஆஃப் ரவுண்ட் 2ஓட ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது ரவுண்ட் 2ஓட அலாட்மெண்ட் ஆர்டரை ரிலீஸ் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு அலாட்டான காலேஜஸில் நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட போயிட்டு உங்களுக்கு அலாட்டான காலேஜஸில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ரவுண்ட் 2ல யாருக்கெல்லாம் அலாட் ஆகிருக்கோ அவங்க எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ரவுண்ட் 2ல உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சு, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் இன் ரவுண்ட் 2 ஃபர்ஸ்ட் ரிலீவ் ஃப்ரம் ரவுண்ட் 1 சீட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சீட் வந்து ரவுண்ட் 1லேயுமே அலாட் ஆகிருக்கு, நீங்கள் அப்கிரேடடுக்கு போயிருக்கீங்க. அப்கிரேடட் போகும்போது ரவுண்ட் 2ல உங்களுக்கு வந்து அப்கிரேட் ஆகிருக்கு, நான் அந்த அப்கிரேடட் சீட்டில் போய் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரவுண்ட் 1ல உங்களுக்கு அலாட்டான சீட்லேருந்து ரிலீவ் ஆகிடணும். ரிலீவ் ஆகிட்டு ரவுண்ட் 2ல உங்களுக்கு அலாட்டான சீட்டில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு, அப்கிரேடட் இன் ரவுண்ட் 2 ஷெல் நாட் ஹேவ் எனி கிளைம் ஆன் ரவுண்ட் 1 சீட்டுக்கு நம்ம கிளைம் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, டஸ் நாட் வாண்ட் டு ஜாயின் த அலாட்டட் சீட் இன் ரவுண்ட் 2 எக்ஸிட் வித் ஃபோர்ஃபிச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட். நீங்கள் ரவுண்ட் 2ல உங்களுக்கு ஒரு சீட் வந்து அலாட் ஆகிருக்குன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகலாம், அதுலேருந்து உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ஃபோர்ஃபிச்சர் ஆகிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ரவுண்ட் 2ல. நெக்ஸ்ட்டு, ரவுண்ட் 3 ஆஃப் கவுன்சிலிங். ரவுண்ட் 3ஓட கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் நாட் அலாட்டட் இன் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2. ரவுண்ட் 1லையுமே ரவுண்ட் 2லையுமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளோட மார்க்குக்கு நமக்கு வந்து எந்த சீட்டுமே அலாட் ஆகலை, இல்லை நம்ம வச்சுருக்க சாய்ஸில் எந்த சீட்டுமே நமக்கு அலாட் ஆகலை அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் 3ஓட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை அப்கிரேட் நம்ம ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2லேருந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அப்கிரேடும் பண்ணலாம். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணலாம். யாரெல்லாம் நாட் ரிஜிஸ்டர்ட் இன் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லையோ அவங்க எல்லாருமே ரவுண்ட் 3ஓட கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். அப்பயுமே நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுற வரைக்கும் எடிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் நடக்கும். ரவுண்ட் 3க்கான அலாட்மெண்ட் ஆர்டரை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு அலாட்டான காலேஜஸில் போய்ட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணலாம். ரவுண்ட் 3ல அலாட் ஆனவங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணல, நாட் ஜாயின்ட் இன் ரவுண்ட் 3 சீட்ஸ், செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிட் அண்ட் கேனாட் பார்ட்டிசிபேட் இன் எனி ஃபர்தர் ரவுண்ட்ஸ். அங்கே செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும்தான் ஃபோர்ஃபிச்சர் ஆகும், இங்கே வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டும் ஃபோர்ஃபிச்சர் ஆகும். கேனாட் பார்ட்டிசிபேட் இன் ஃபர்தர் ரவுண்ட்ஸ். அடுத்த ரவுண்டில் நம்மளால் பார்ட்டிசிபேட்டும் பண்ண முடியாது. அதாவது ரவுண்ட் 3ல நமக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த சீட்டில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். ஏன்னா இது ரவுண்ட் 3ஓட கவுன்சிலிங். எந்த ஒரு சீட்டுமே வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக, அட்மிஷன் ஆகாமல் எந்த சீட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரூலில் ஒபே பண்ணி தான் நம்ம இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அதனால் ரவுண்ட் 3ல உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா அந்த சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் இப்போ ஃபில் பண்ணணும். எந்த காலேஜில் கிடைத்தா நம்ம ஜாயின் பண்ணலாமோ அந்த காலேஜை மட்டும்தான் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணணும். இல்லாத நமக்கு யாராவது சொன்னால் கூட நமக்கு அதுக்கான அந்த காலேஜெல்லாம் நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்ம பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு, ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட். ரவுண்ட் 1 ரவுண்ட் 3 கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டே வேக்கன்சி ரவுண்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபீஸையுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் பே பண்ணணும். ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், இங்கேயுமே வந்து லாக் பண்ணணும். ஒவ்வொரு ரவுண்டுக்குமே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் இருக்கும். ஸ்டே வேக்கன்சி ரவுண்டுக்கான ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ண பிறகு நமக்கு அலாட்டான காலேஜஸில் நம்ம போய்ட்டு ஜாயின் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டில் உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகிருக்கு, அந்த சீட்டில் நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணலை அப்படின்னா, டிபார்ட் ஃப்ரம் த நீட் எக்ஸாம் ஃபார் 1 இயர்.
நெக்ஸ்ட் 1 இயருக்கு நம்மள டிபாப் பண்ணிடுவாங்க. நம்ம நீட் எக்ஸாம் எழுதுறதுலேருந்து. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஃபீஸஸ் எல்லாமே வந்து ஃபோர்ஃபிச்சர் ஆயிடும் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட்ல. ஸோ ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கேர்ஃபுல்லா பண்ணணும். அதாவது நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங்கை நம்ம கேர்ஃபுல்லா பண்ணி, நம்ம எந்த காலேஜ்ல கிடைச்சா ஜாயின் பண்ணலாமோ அந்த காலேஜஸை மட்டும் நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங்ல நம்ம பண்ணிட்டோம்னா ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. அதுல சீட்ல நமக்கு அலாட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். சப்போஸ் அலாட் ஆகல அப்படின்னா ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. நம்மளோட ஃபீஸஸ் எல்லாமே வந்து ரீஃபண்ட் ஆயிடும். அலாட் ஆகி நம்ம ஜாயின் பண்ணலனா மட்டும்தான் நமக்கு வந்து ஃபீஸஸ் வந்து ஃபோர்ஃபிக்சர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயருக்கு நீட் எக்ஸாமும் நம்ம எழுத முடியாது. ஸோ இதுதான் இப்போ நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கவுன்சிலிங் எப்படி நடக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். அதோட மட்டும் இல்லை, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும், என்ன மோடில் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும், செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்றதையும், அதோட மட்டும் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், ஒவ்வொரு ரவுண்டுக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும், ஒவ்வொரு ரவுண்டில் நம்ம நாட் ஜாயின்ட்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருந்தோம். இது மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொரு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணும் போதுமே அந்த ரவுண்டை பற்றின இன்னும் ஒரு எலாபரேட்டடாக நம்ம அந்த ரவுண்டோட ரூல்ஸை பற்றின ப்ராசஸ் பற்றின வீடியோஸுமே நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எஜுகேஷன் ரிலேட்டட், எஸ்பெஷலி கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ், நிறைய டேட்டாஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வாசன் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.